முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இந்த நன்னாளில் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவும் நீ கேட்டதை தரவுமே அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என்னை தவிர்க்காமல் முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. எல்லோரும் உன்னையும் உன் மனதையும் காயப்படுத்துகின்றார்கள். அதில் அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். உனக்கு துரோகத்தை இழைக்கிறார்கள் என்று நீ கவலைப்படாதே. இது உன்னுடைய வாழ்க்கை, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. மற்றவர்களுக்காக யோசித்தும் அவர்களின் மீது அன்பு செலுத்தியும் அந்த அன்பு கிடைக்காததால் வருத்தப்பட்டும் அழுதும் கொண்டிருக்கின்றாய். இதை முதலில் நிறுத்திவிடு தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் உனக்கு மிகவும் முக்கியமானது. அதை புரிந்து கொண்டு எப்படி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதை முதலில் தேர்வு செய். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தவில்லை, நீ அனுமதித்தால் மட்டும்தான் உன்னை மற்றவர்களால் காயப்படுத்தவே முடியும். என்னை தவிர உன்னை அழவைக்க இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. உன் மனதை நீ திடமாக வைத்து கொண்டால் அதுவே உன்னுடைய பலமாகும். மற்றவர்கள் கேலி செய்வதால், கிண்டல் செய்வதால் நீ எந்த விதத்திலும் அவர்களை விட குறைந்தவர் அல்ல என்பதை நீ முதலில் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களால் ஒரு பொழுதும் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். அந்த பிரிவினால் நீ இன்று வரை அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உனக்கு எளிதாக துரோகம் செய்துவிட்டு இப்பொழுது வேறு வாழ்க்கை வந்தவுடன் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளை நீயோ அவர்களையே நினைத்து ஒவ்வொரு கணமும் கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே தங்கமே, உன்னை எப்பொழுதும் நான் கண் கலங்க விடமாட்டேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட இரட்டிப்பாக உன்னை வந்தடைய போகின்றது. நீ இவ்வளவு கஷ்டப்படுவதற்கான காரணம் நீ செய்யும் 3 தவறுகள்தான். அதை என்னவென்று நான் சொல்கின்றேன். முதலில் அதை திருத்திக்கொள். காரணமின்றி அன்பு வைப்பது உன்னுடைய முதலாவது தவறு. எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது நீ செய்யும் 2வது தவறு. மற்றவர்கள் நம்மை போல இருப்பார்கள் என்று நீ நினைப்பது 3வது தவறு. இந்த 3 தவறுகளையும் நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீ யார் மீது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பை செலுத்தலாம். ஆனால் மற்றவர்களும் அதே அன்புடன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. இறுதியில் உனக்கு ஏமாற்றம்தான் அதில் மிஞ்சும். வாழ்க்கையில் நீ யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது. நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உன்னுடன் துணைக்கு வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். கவலை கொள்ளாதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும் மருந்து நானாகவே இருப்பேன். நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையுமே நான் உனக்கு தருகின்றேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமும் நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது. இதனால் வரை நடந்த கஷ்ட காலங்களை மறந்துவிடு. இனிமேல் வரும் வசந்த காலங்களை அனுபவிக்க தயாராக இரு. நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து அனைவரின் பாராட்டுதலையும் பெறப்போகின்றாய். அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஓ முருகா.